கிறிஸ்து பக்தருக்கு காட்சி அளிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார் கொஞ்சம் பாருங்கள். அந்த பக்தருக்கு என்ன ஆட்சி என்று பாருங்கள். பாருங்கள், ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அத்தியாயம். இது 2 சீன் பாருங்க எப்படி இருக்குது. அவர் அந்த லார்ட் சப்பர் சொல்றாங்க, கர்த்தருடைய நற்கருணை கொடுக்கும் பொழுது ஒரு சீஷன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சாவதுக்கு முன்னதாக நடந்த விஷயம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு போய் மறுபடியும் வரும்போது அதே சீஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் 2ஆம் அத்தியாயம் 1ஆம் அத்தியாயம். அங்கே ஒரு சத்தம் கேட்கிறான். அப்போது ஒரு சத்தம் கேட்கிறான். அந்த சத்தத்தை யாரால பேசியிருக்க முடியும் என்று இந்த சீஷனை பார்க்கிறார். யார் இந்த சத்தத்தை பேசுகிறவர்கள் என்று சொல்லி அவன் பார்க்கிறார்கள். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தனித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இயேசு கிறிஸ்து ஏராளமான இடத்தில் மனுஷகுமாரன் என்று தான் தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவரை இவன் கண்டானாம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியை போல இருந்தது. அதாவது 1ஆம் அத்தியாயம். இப்பொழுது நான் 14ஆம் வசனம். அவர் பாதங்கள் உரைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்காலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்து இறைச்சலை போல தனியும் அப்படியே ஓடு வந்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அந்த சத்தம்? பயங்கரமாக இருக்கும் சத்தம். அது மனுஷ சத்தம் கேட்டா பயங்கரமாக இருக்கும். அதனால்தான் தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போடப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இப்போது அவர் நமக்கு யாருக்காகவும் காட்சி அளிக்கிறார்னா இப்படி இருப்பார். அவர் விரும்பி ஒருவனுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று இருந்தால் இப்படி அவர் இருப்பார். அதெல்லாம் கேட்காமல் கொடுக்கப்பட்ட காரியம். அவன் இஷ்டப்படவில்லை, கொடுக்கப்பட்டது. நாம் அதை கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்று நாம் சாதித்தோம் என்று சொன்னால் அவர் சொல்கிற வார்த்தை இருக்கார், என்னை கண்டு விசுவாசிக்கிறவன் காட்டிலும் காணாமல் என்று விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான். ஆகியா நமக்கு தலை தேவையில்லை, எழுதப்பட்டது விசுவாசத்தால் போதும். அவ பாருங்க நெக்ஸ்ட். நான் அவரை கண்ட போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் அவரை கண்டபோது எப்படி விழுந்தேன்? ஆனா அதே ஒரு 3 நாள் ஒரு 10 நாளுக்கு முன்னதாக அதே மனுஷன் இயேசுவின் மார்பருகே சாய்ந்து கொண்டிருந்தார். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 அவர் ஆன பிறகு அதே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்தார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? இப்போ அவர் பெரிய விஷயமாக இல்லை, தன்னுடைய விஷயத்திலிருந்து அவர் கீழே வருகிறார். தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பொசிஷன்ல இருந்து அவர் கீழே வருகிறார். எப்படி ஜனங்கள் நம்புவார்களா? இல்லை. 3 நாளைக்கு பிறகு எழுந்த பிறகு அவருடைய விஷயம் எப்படி இருக்குது? இப்படி ஒரு மனுஷன் அவரை பார்த்தான் என்று சொன்னால், நான் அவரை கண்ட போது அவருடைய பாதத்தில் செத்தவனை போல நான் விழுந்தேன். அப்படி அவர் விரும்பி ஒரு மனுஷனை தொட்டு பயப்படாதே என்று சொன்னால் உண்டு. மற்றபடி அவர் சொல்ல அவன் மறுபடியும் அவன் எழுந்து கொள்ள முடியாது. மறுபடியும் அவன் கீழே விழுந்து கொண்டே இருப்பான். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் எபிரேய புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னாக்க, இந்த மாதிரி தொங்கினொன்னு இல்லை அவர். இப்போ இனிமேல் மறுபடியும் அவரை அப்படி பண்ணவும் முடியாது. அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால்,
பாருங்கள், எபிரேய புஸ்தகம் எபிரேயர் 1ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் இவரை கொண்டு உலகங்கள் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எப்படி? சர்வத்துக்கும். சர்வம் என்ற அந்த வசனம், அந்த வார்த்தை, அதுல அடங்காத வார்த்தை இல்லை. எல்லாவற்றுக்கும் அவரை முதலாளியாக சுதந்திரவாளியாக நியமித்தார், நியமிக்கப்பட்டு இருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். 1 யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இவரே மெய்யான தேவன். அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். படிச்சே இல்லையா? இன்னும் ஏராளமான வசனங்கள் அவரை குறித்து எழுதப்பட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படி அந்த கண்ணோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை அப்படி பார்த்தால் தான் பிரயோஜனம். மற்றபடி ஒண்ணு இல்லை. கிறிஸ்தவம் ஒரு மதம். இஸ்லாமியர்கள், புத்தர்கள், இந்துஸ் இப்படி பண்ற பல மதங்களில் இயேசு கிறிஸ்தவம் ஒன்று சொன்னாங்க, ஒண்ணுமே கிடைக்காது. இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பார்வை வேற. இடத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து பார்த்தாக்கா இவர் எப்படி தெரிகிறார், அங்கிருந்து பார்த்தாக்கா அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கிருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியுது, இங்கிருந்து பார்த்தா வேற மாதிரி. ஆகையால் எங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி மேன்மையாக பேசுகிறாரோ அந்த இடத்துல நீ இருந்தால் உனக்கு நல்லது. அங்கே அந்த இடத்துல நீ இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அவமானமாக பேசக்கூடிய ஜனங்கள் இடத்துல நீ இருந்தால் நீ அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு தேவனை இப்படியாக அவர் விரும்பினதல்ல. அவமானப்படுத்தி துணிகளால் எடுத்து போட்டு ஒரு நிக்கர், ஒரு கட் நிக்கர், அது போடு, கட் நிக்கர்னு சொல்றாங்களா, அது போட்டு வைக்கிறது அந்த ஜனங்கள் செய்கிற தவறு. அதுக்கு சாபம் இருக்கிறது, பயங்கரமான சாபம் இருக்கிறது. அப்படி தேவனை அப்படி செய்ய முடியாது கூட, ஆனால் செய்தார்கள். ஆனால் அவர் சகித்தார், உனக்காகவும் எனக்காகவும் அவர் சகித்தார். ஆனால் சகித்தார். 3ஆம் நாள் எழுந்த பிறகு நான் படிச்சது எப்படி இருக்கிறார் என்று படித்தேன். அப்படி அவரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும், விஸ்தரிக்க வேண்டும், ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும். அப்படி பண்ணால் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரயோஜனம். அவரை நம்ம நிர்வாணமாக பண்ணுவது ரொம்ப பெரிய பாவம் இருக்கிறது. இறந்தால் வம்பு இருக்கிறது. ஒரு இடத்துல தேவன் ஒரு உலகம் முழுவதும் ஜனங்களை அழிக்கும் போது சொல்கிற வார்த்தை, மனுஷன் அவன் திருந்தவே மாட்டான். எந்த மனுஷனும் திருந்த மாட்டான். அவன் என்னத்தான் உபதேசம் பண்ணாலும் திருந்த மாட்டான். அவன் இன்னும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாட்கள் 120 வருஷம் தானே, சரி செய்து போய்கொள்ளும், என்னன்னா பண்ணிக்கிட்டோம். 120 வருஷம் வந்தது, மேலே மழை வந்தது, கீழத்து மழை வந்தது, எல்லா இடத்துல மழை வந்து எல்லாரும் அழிந்து போனார்கள். 8 பேர் மாத்திரம், நோவா, மனைவி, பிள்ளைகள், வைஃப், family. இப்பொழுது மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை தான், எவ்வளவு நாள் பேசின்னு இருப்பாங்க பாவிகள் எவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருக்க முடியும்? எல்லாம் 70 வருஷம், பலத்தின் மிகுந்தால் 80 வருஷம், அவ்வளவுதான் பேச முடியும். அதுக்கு மேலே பேச முடியாது. இந்த நிர்வாணம் என்ற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். பைபிளிலிருந்து படிக்கிறேன். அந்த வார்த்தை ஒரு தகப்பன், நான் சொன்னேன் பேழையை உண்டு பண்ணி 8 மணி விட்டு அவர்கள் காக்கப்பட்டார் இல்லையா, அவன் ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு எதை குடிச்சிட்டு காவிய டீ எல்லாம் இல்லை, அவன் குடிச்ச ஐட்டம்ஸ் வேற. குடிச்சிட்டு அவன் ஒண்ணுமே தெரியாம துணியே இல்லாம படுத்துன்னு இருக்கிறாங்க. பின்ன குடிச்சாக்க அந்த சூட்டு போட்ட படுத்துவாங்க. குடிச்சா எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருக்கிறாங்க. அவன் அப்படி படுத்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். 3ஆம் மகன் வந்து
தகப்பனை பார்த்து அவன் நிர்வாணமாய் இருக்கிறதை பார்த்து அவன் தன்னுடைய அண்ணன்களுக்கு போய் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அண்ணன்கள் அப்பா குடிச்சிட்டு எப்படிக்கிறாரப்பா ஏலி 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 அந்த தம்பிங்க பாருங்க, அந்த அண்ணன்க பாருங்க, 2 பெட்ஷீட் எடுக்கிறாங்க. பெட்ஷீட்டு அவங்க இந்த பக்கம் திரும்பிட்டு பெட்ஷீட் கொண்டாந்துட்டு தன் தகப்பனை என்ன செய்கிறார்கள்? மூடுகிறார்கள். இது தகப்பனுக்கு தெரியாது, இந்த விஷயம் தகப்பனுக்கு தெரியாது. அந்த அந்த குடியின் அந்த தெளிவு கிக் என்று சொல்ற அது தெரிந்த பிறகு அவன் தன்னுடைய 3 குமாரர்களும் என்ன செய்தார்கள் என்று அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு அவன் மரிக்கும் பொழுது மூவரையும் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஷேம் காம் யாபேத் என்று சொல்லப்படுகிற மூவரும் அவன் ஆசீர்வதிக்கும் போது 3ஆம் மகனை சொல்லும் பொழுது கானான் சபிக்கப்பட்டவன். யார் சபிக்கப்பட்டவன் மட்டும் இல்ல, அவன் அடிமைகளுக்கு அடிமையாவான். அவன் யாராவான்? அடிமைகளுக்கு அடிமையாவான். அது எப்படி? அதாவது ஒரு மனுஷன் நரகத்துல போனாங்களோ அங்க ஏதாவது பக்தர்களா இருக்கிறாங்களோ வேற ஜனங்கள் தானே, அவர்களுக்கு ஒரு அடிமைகள் ஆகிற நிலைமை தான் இந்த நிலைமை. தேவனை தேவனாக பார், தேவனை தேவனாகவே பார், பிரயோஜனம் இருக்கிறது. தேவனை அவமானப்படுத்தப்பட்ட காட்சியை பார்த்து கொண்டே இருந்தால் அங்கே கானானுக்கு என்ன சேம் யாபேத் சொல்லப்படுகிற சேம் காம் படிச்சிருவோம். கடைசியாக அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9 அதாவது ஆதியாகமம் 9 ஆதியாகமம் ஜெனிசிஸ் 9 பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 24 நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து, எனக்கு இருந்து வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, அவங்க அதை சொல்லியிருப்பாங்க பொழுது இளைய குமாரன் பண்ணிக்கிறான். பிறகு என்ன சொல்லுகிறான்? கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். சேம் அது அவன் முடிச்சு தன் அடிமைகளுக்கு அடிமை ஆவான். அவனுடைய கானான் விஷயம் முடிச்சு. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவாராக. அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆகியால் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல இருந்து பார்த்தா இயேசு கிறிஸ்துவை அப்படிதான் பார்க்க முடியும், வேற பார்க்கவே முடியாது. இடத்தை மாத்திட்டா விஷயங்கள் வேற மாதிரி தெரியும். இதே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய விலை உயர்ந்த முத்துக்களை பன்றிக்கு முன்னு போடாதே, போட்டால் அவைகளை மிதிப்பது அல்லாமல் உன்னையும் பீறி போடும். ஒரு வாட்டி சொல்லு, கேட்கறத விட்டுட்டு அவ்வளவுதான், சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் நல்லா படிச்சு இப்ப அவன் இப்போ கிராஜுவேட் ஆயிட்டான், நல்ல மார்க் வாங்கி கிராஜுவேட் ஆனான். இப்போ ஒரு தகப்பன் அவனுக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு தகப்பன் விரும்புகிறான். யாருக்கு? மகனுக்கு. அப்போ தகப்பன் சொல்லுங்க, பாருப்பா இந்த கார் ரொம்ப பழைய கார் ஆன்டிக் பீஸ் சொல்றீங்கன்னா அந்த மாதிரி இது இப்போ யாரும் ஓட்டுறதில்ல இது. ஆனா பழைய கார். இதை போயிட்டு நீ கார் ஷோரூம்ல போயிட்டு இதுக்கு எவ்வளவு விலையாவதோ கேட்டுக்கொண்டு வா. அந்த காசு உனக்கு நீ படிச்சு பாஸ் பண்ணி இருக்க இல்லையா, அதுக்காக அது கிஃப்டா வச்சுக்கோன்னு சொல்றான். அவன் போகிறான், போய் அது கேட்கிறான். அந்த கார் டீலர்கிட்ட ஷோரூம்ல எல்லாம் கேட்கிறான்.
அவங்க சொல்றாங்க $10,000 கொடுப்போம்னு சொல்லுகிறார்கள். பழைய ஆன்டிக் பீஸ் 10,000. மகன் சொல்லிக்கிறான் தகப்பன் கிட்ட $10,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்கப்பா. சரிப்பா, இப்ப போய் இந்த பான் புரோக்கர் இருக்காங்க இல்லையா, காசு வட்டிக்கு கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அது $1,000 கொடுக்குறாங்க. 10,000 இவன் அதுக்கு வேல்யூ கொடுக்கறது எவ்வளவு? 1000. அவ்வளவுதான். சரிப்பா, ஒண்ணு பண்ணு, இந்த கார் கிளப்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, கார் கிளப்னு இருக்குது, கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல இந்த கார் போய் நிக்க வச்சுட்டு இந்த கார் சேல்னு சொல்லி பாரு, எவ்வளவு கிடைக்குது பாரு சொல்லும் பொழுது அவன் போய் அந்த கிளப்ல போறான், மெம்பர்ஸ் காட்டி இந்த கார் வந்து சேலுக்கு சொல்லும்போது அதுல ஒருத்தர் சொல்றான், இதுக்கு நான் $1,00,000 கொடுக்குறேன், இது ரொம்ப ரேர் பீஸா கிடைக்காதா, இது ரொம்ப ரேர் பீஸ் கிடைக்காது, ரொம்ப ரேர் பீஸ் கிடைக்காது, $1,00,000 கொடுக்குறேன்னு சொல்லு. அப்போ சொல்லும் போது அப்ப தகப்பன் சொல்கிற வார்த்தை இதுதான் விஷயம். ஒரு பொருளை யார் அந்த பொருளை பற்றி கரெக்டா தெரிஞ்சிருக்குதோ அவங்க தான் அதை பற்றி நல்ல காசு கொடுப்பாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் அதை அலட்சியம் பண்ணுவாங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லுகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் மேன்மையாக பேசுகிறார்கள் சொன்னா அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவரை பற்றி தெரிந்த ஜனங்கள் மட்டும்தான் இயேசுவை பற்றி கரெக்டா பேசி அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுப்பார்கள். தெரியாத மற்ற ஜனங்கள் எல்லாம் இந்த கார் ஷோரூம் ஆனாலும் சரி, இல்ல புரோக்கர் பணம் புரோக்கர் ஆனாலும் சரி, அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா யார் ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க அந்த இடத்தை மாத்தினால்தான் ரெஸ்பெக்ட் கிடைக்குது இல்லைங்களா? மற்றபடி கிடைக்குமா? இது அதே அவ்விதமாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் அல்லபடி இது கிறிஸ்துமஸ் செய்தியிலிருந்து இதுதான் அதை சீஷர்கள் சொல்லுகிற மேய்ப்பர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை இப்படித்தான் சொல்லப்படுகிறது. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்புவார். விழுந்து போன தாவீதின் சாம்ராஜ்யத்தை, இப்ப அந்த இடத்துல சாம்ராஜ்யம் இல்லை, எல்லாரும் இப்ப அடிமைகளா இருக்காங்க, அந்த ராஜ்யத்தை அவர் எழுப்ப போகிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாமே அல்லாமல் சும்மா உலகம் முழுதும் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்க, இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ற போறாங்க. என்ன பண்ண போறாங்க? ஸ்டார்ட் பண்ண போறாங்க, கிளிப்பு போட போறாங்க. அதுல எல்லாமே எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. மேய்ப்பர்கள் வராங்கோ, மலையாள இருக்கிறாங்கோ, அவங்க இருக்காங்க, இவங்க அந்த இயேசு அநேகமா அந்த இயேசுக்கு துணி இருக்காது. எனக்கு சின்ன குழந்தைக்கு இருக்கு துணி இல்லையா? எப்படி விஷயம், சிலது துணி இருக்கலாம், சிலது துணி இல்லைன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க இயேசு கிறிஸ்து அப்படிதான் பார்க்கிறாங்க. உலகம் கத்தோலிக்கர் ஆனாலும் சரி, புராட்டஸ்டன்ட் ஆனாலும் அவங்க அப்படிதான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்தா உனக்கு ரொம்ப மேன்மை இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவை நீ மேன்மைப்படுத்தினால் இயேசு கிறிஸ்து உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக தேவனே உங்களுடைய அதிசயத்துக்கு கூடான ஒரு ஸ்தோத்திரம். வந்திருக்க அத்தனை ஜனங்களுக்காக செவிங்க. இந்த பிள்ளைகள் தப்பனை கர்த்தரை விரும்புகிற ஜனங்கள், அவருடைய சீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து எடுத்து போட வேண்டும் என்றார். வருகிற வருடம் அந்த பிள்ளைகளுக்கு ஏராளமான நன்மைகள் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். தொல்லை கஷ்டம் அனைத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய நீர் உம்மை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் உலக இரட்சகராக அனுப்பப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகும்படி உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நீர் பூரணமாக விசுவாசிக்கிறோம். அந்த அற்புதம் ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து யார் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்வோம். தெய்வத்தின் கிருபை ஒவ்வொருவருடைய இருக்க வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவற்றின் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சுபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். நாத்துமாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி.
முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் அந்நியோன்ய ஐக்கியமும் அனைவரும் விசேஷமாக கிறிஸ்துவின் வருகை மற்றும் நம்மோடு கூட இருப்பதாக.